வணக்கம். ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் படிக்கும்போது ரெனால்ட்ஸ் நம்பர், மேக் நம்பர், ஃப்ரூட் நம்பர்னு இந்த பேரெல்லாம் கேட்டு, அடடா இது என்ன ஒரே மாதிரி இருக்குன்னு குழப்பமா இருக்கா? கவலையே வேண்டாம். இந்த எல்லா சிக்கலான எண்களுக்கும் பின்னாடி ஒரே ஒரு சிம்பிளான ரகசியம் இருக்கு. வாங்க அந்த ரகசியம் என்னன்னு நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஆமாதானே. இந்த பெயர்கள் எல்லாம் கேட்க ஒரே மாதிரி இருக்கும். ஃபார்முலாவும் கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கிற மாதிரி தோணும். ரெனால்ட்ஸ் எண், மேக் எண், ஃப்ரூட் எண் ஒவ்வொன்னையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான சவால் தான். ஆனா ஒரு நிமிஷம், இத்தனை குழப்பமான பூட்டியும் திறக்க ஒரே ஒரு மாஸ்டர் கீ இருந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நாம பார்க்க போறது ஒரு சீட் கோட் மாதிரி தான். வாங்க என்னன்னு பார்க்கலாம். அந்த ரகசியத்தோட பேரு நிலைம விசை, அதாவது இனர்ஷியா ஃபோர்ஸ். ஆமா, இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மத்த எல்லாமே தானா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருள் எப்படி இயங்கிட்டு இருக்கோ அது அப்படியே தான் இருக்க முயற்சி பண்ணும். அந்த இயக்கத்தை நாம மாத்தணும்னா ஒரு விசை கொடுக்கணும் இல்லையா? அதுதான் நிலைம விசை. இந்த முழு விளக்கத்தோட ஹீரோவே இந்த இனர்ஷியா ஃபோர்ஸ் தான். இப்போ அந்த பெரிய ரகசியத்தை உடைக்க போறேன். ரெடியா? நாம பார்க்குற இந்த எல்லா எண்களுமே அடிப்படையில் ஒரு ரேஷியோ தான். அதோட நியூமரேட்டர்ல, அதாவது மேலே எப்போவுமே நம்ம ஹீரோ இனர்ஷியா ஃபோர்ஸ் தான் இருக்கும். கீழே இருக்கிற டினோமினேட்டர்ல வர்ற அந்த எதிர்க்கும் விசை மட்டும்தான் மாறிட்டே இருக்கும். அப்ப நம்ம வேலை என்ன? ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு நம்பருக்கும் எந்த விசை எதிரா நிக்குதுன்னு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அவ்வளவுதாங்க விஷயம். சரி, இந்த டெக்னிக் உண்மையிலேயே வேலை செய்தான்னு பார்க்கலாமா? வாங்க இந்த எண்களை ஜோடி ஜோடியா பிரிச்சு பார்க்கலாம். முதல் ஜோடி, ரெண்டு ரொம்ப பொதுவான எதிர்க்கும் விசைகள். இதோ முதல் ஜோடி, ரெனால்ட்ஸ் மற்றும் மாக் எண்கள். ரெனால்ட்ஸ் எண்ல நம்ம ஹீரோ நிலைம விசை பாகுத்தன்மை விசைக்கு எதிராக போராடுது. மாக் எண்ல அதே நிலைம விசை மீள் விசைக்கு எதிராக போராடுது. பாத்தீங்களா? ரெண்டுலேயுமே பொதுவான ஹீரோ நம்ம இனர்ஷியா ஃபோர்ஸ் தான். இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சுலபம். ரெனால்ட்ஸ் பாகுத்தன்மை விசை, அதாவது விஸ்கஸ் ஃபோர்ஸ். தேன் மாதிரி ஒரு திரவத்தோட பிசுபிசுப்பு தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கனெக்ஷன் மட்டும் போதும். அதே மாதிரி மேக் என்னன்னா மீள் விசை, அதாவது எலாஸ்டிக் ஃபோர்ஸ். ரொம்ப வேகமா போற விமானங்கள் காத்தை எப்படி அழுத்துதுன்னு பேசும்போது இந்த எண் ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா இந்த சிம்பிள் பேட்டர்ன் எவ்வளவு பவர்ஃபுல்னு? சூப்பர். முதல் ஜோடியை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம். வாங்க இதே டெக்னிக்கை வச்சு அடுத்த ஜோடியும் அசால்ட்டா முடிச்சிடலாம். நம்மளோட அடுத்த ஜோடி ஃப்ரூட் மற்றும் வெபர் எண்கள். இங்க ஃப்ரூட் எண்ல நிலைம விசை ஈர்ப்பு விசைக்கு எதிரா மோதுது. வெபர் எண்ல நிலைம விசை பரப்பு இழுவிசைக்கு எதிரா மோதுது. மறுபடியும் பாருங்க, நம்ம ஹீரோ நிலைம விசை தான் மேல இருக்கு. இதுக்கான ஷார்ட்கட் ஃப்ரூட், கிராவிட்டி ஃபோர்ஸ். கப்பல் போறதால உருவார அலைகள், அணைக்கட்டுல இருந்து தண்ணி வர்றது, இதையெல்லாம் பத்தி படிக்கும்போது இந்த எண் ரொம்ப முக்கியம். அடுத்தது வெபர், சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். சின்ன சின்ன நீர்த்துளிகள் இல்லனா சோப்பு குமிழிகள் பத்தின கணக்குகள்ல இந்த எண் முக்கியமா வரும். பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. இப்போ நாம கடைசி ஜோடிக்கு வந்துட்டோம். இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஒரு எதிர்க்கும் விசை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒண்ணு. அதனால இது இன்னும் ஈஸி. நம்மளோட கடைசி ஜோடி ஆய்லர் மற்றும் காஷி எண். ஆய்லர் எண்ல நிலைம விசைக்கும் அழுத்த விசைக்கும் போட்டி. காஷி எண்ல நிலைம விசைக்கும் மீள் விசைக்கும் போட்டி. ஆமாங்க, நீங்க சரியாத்தான் யோசிக்கிறீங்க. இது நாம மாக் எண்ல பார்த்த அதே மீள் விசைதான். ஆய்லர் எண்ணுக்கான நினைவூட்டல். ஆய்லர் பிரஷர் ஃபோர்ஸ். ஒரு பைப் வழியா தண்ணி போகும்போது ஏற்படுற அழுத்தத்தை புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். சிம்பிள் இல்லையா? கடைசியா காஷி எண், மீள்விசை. இதுவும் மாக்கெண் மாதிரியே மீள்விசையோட சம்பந்தப்பட்டதுதான். அவ்வளவுதான். 6 எண்களையும் ஒரே ஒரு சிம்பிள் டெக்னிக் வச்சு நாம இப்போ கத்துக்கிட்டோம். இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரே இடத்துல தொடுத்து பார்க்கலாமா? இது ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் கீ மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட சீட் ஷீட். இந்த ஒரு டேபிள பாருங்க, எல்லா நம்பர்ஸ்லயும் மேல இருக்கிறது இனர்ஷியா ஃபோர்ஸ் தான். நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த 2வது காலத்துல இருக்கிற எதிர்க்கும் விசயம் மட்டும்தான். ரெனால்ட்ஸ்க்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ், மாக்குக்கு எலாஸ்டிக் ஃபோர்ஸ். இப்படி இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டா இந்த 6 நம்பர்ஸையும் எப்ப கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும். சரி, இந்த சீட் ஷீட் வச்சு நாம என்ன செய்ய போறோம்? இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு கட்டமைப்பு உங்க எக்ஸாம்ல வர குறைஞ்சது ஒரு முக்கியமான கேள்விக்காவது நம்பிக்கையா பதில் சொல்ல வைக்கும். ஒரே ஒரு கேள்விதான், ஆனா அது உங்க மார்க்ல பெரிய வித்தியாசத்தை காட்டலாம் இல்லையா? ஆனா இது வெறும் மனப்பாடம் பண்றதுக்கான டெக்னிக் மட்டும் இல்ல. இது ஒரு ஆழமான புரிதலுக்கான வழி. எந்த ஒரு ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பிரச்சனையிலையும் எந்த 2 முக்கியமான விசைகள் ஒன்னோட ஒன்னு மோதுதுன்னு புரிஞ்சுக்க இது உதவும். அதாவது நம்ம ஹீரோ இனர்ஷியா ஃபோர்ஸ் யாரை எதிர்த்து போராடுறாருன்னு கண்டுபிடிக்கிறதா இங்க விஷயமே.
கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. நாம இப்போ ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ல பார்த்த மாதிரி உங்க படிப்புல இல்ல உங்க வாழ்க்கையில வர மத்த சிக்கலான விஷயங்கள்லயும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா இது மாதிரி ஒரு எளிமையான மையமான ரகசியம் மறைஞ்சிருக்கலாம் இல்லையா? அடுத்த தடவை ஒரு பெரிய பிரச்சனைய பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஹீரோ யாருன்னு தேடி பாருங்க.